ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அவர்களோட கருப்பு மூவி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் தேட்டருக்கு போகிறவங்கலாம் செம வைப்பாக இருக்காங்க. அதாவது சாமியே வந்துடுறாரு, கருப்பண்ண சாமியே எல்லாருக்கும் வந்துடுறாருன்னு நிறைய விமர்சனங்கள் எழுப்பப்பட்டுச்சு. இந்த கருப்போட கதை கருப்பசாமி அவர்களை தழுவி எடுத்த கதையா, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா மதுரையில் இருக்க அழகர் கோயில் காவலாளியான அதாவது 18ஆம் படி கருப்பை தழுவி எடுத்தப்பட்ட கதையா, வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும் திறக்கப்படும் கருப்பு அவர்களோட கதவுகள், அதாவது அமாவாசை பௌர்ணமி மட்டும் கருப்பு அவர்கள் காட்சி அளிக்கிறாரு. அதுவும் உருவம் இல்லாமல் வெறும் 18 படியோட மட்டும்தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு அந்த இருக்க ஊர் மக்கள் கிட்ட கேட்டு அறிஞ்சதும் நாட்டுப்புற பாடல்களில் வர கதைகளையும் நமக்கு தெரிஞ்சவே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் 18ஆம் படி கருப்பை கதைகளை கேட்டு அறியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். அதாவது இந்த 18ஆம் படி கருப்புன்னு நம்மளுக்கு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது, அதாவது கம்பீரமாக இருப்பார், முறுக்கு மீசை உடையவராக இருப்பார், பெரிய வீச்சருவா வச்சிருப்பார், இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் ஆனால் அங்கே இருக்க கருப்பசாமிக்கு பார்த்தீங்கன்னா உருவமே கிடையாதாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா முன்காலத்தில் எல்லா கோயில்களுக்கும் ராஜவாசல் வழியாக தான் உள்ளே போவாங்க, ராஜகோபுர வாசல் வழி உள்ளே போகும்போது. ஆனால் இங்கே இருக்க அழகர் கோயிலில் மட்டும் ராஜகோபுர வாசல் அடைக்கப்பட்டிருக்கு, வேற மாற்று வழியாக தான் எல்லாமே உள்ளே போயிட்டு வராங்க. சாமியே அந்த வழியில் தான் போகிறாங்க. கருப்பு இருக்கும் பக்கம் அந்த வாசல் வழி ஏன் போல, கருப்பசாமி அங்கே எப்படி வந்தார், 18ஆம் படி கருப்புன்னு எப்படி அழைக்கப்பட்டாரு, வாங்க பார்க்கலாம். மலையாள தேசத்திலேருந்து ஒரு அரசர் மதுரையை நோக்கி பயணம் செஞ்சுட்டு வராரு. அங்கே சுற்று வட்டாரத்தெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு விவசாயம், நல்ல ஒரு செழிப்பு, மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே வராரு. அப்போ அழகர் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் செய்கிறதுக்காக போகிறாரு. அப்போ அழகரை பார்க்கும்போது அவரோட அழகில் வியந்து போய் நிற்கிறாரு. வியந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்க அதாவது தூய்மையான தங்கம், அவருக்கு மேலே பூசப்பட்டிருக்க அந்த தங்க முலாம் எல்லாத்தையுமே பார்த்து ரொம்ப ரசிக்கிறாரு. அவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்குது. ஸோ சாமி கிட்ட இந்த அளவுக்கு சக்தி இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. இதனால தான் மதுரை நல்ல செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்குன்ட்டு ரொம்பவே பொறாமையும் படுறாரு. ஒரு விதத்தில் நம்ம ஊரில் இது இல்லையேன்னு வருத்தமும் படுறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி அவரோட ஊரான கேரளாவுக்கு மறுபடியும் போகிறாரு. கேரளா போனதுக்கப்புறம் அவருக்கு கனவுலையோ அழகரோட அழகு மட்டும்தான் காட்சி அளிக்குது. அதாவது அழகர்னு ஏன் அந்த சாமிக்கு பேர் வச்சுருக்காங்க, அவ்வளோ ஒரு அழகானவர்ன்றதுனால தான் அழகர்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அழகரை எப்படியாச்சும் நம்ம கவர்ந்து எடுத்துகிட்டு இங்கே வந்துடணும், அவரோட சக்தியோட இங்கே அதே மாதிரி கோயில் கட்டி நம்ம மக்கள்லாம் நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லலைங்க, நிறைய பேர் சொல்கிறது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் 4 வேதம் இருக்குது. விதுர்வன வேகம் பார்த்தீங்கன்னா அந்த வேதத்தில் மாந்திரிகம், தாந்திரிகம், தந்திரிகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற 18 பெரிய பெரிய மாந்திரிகர்களை கூப்பிட்டு எப்படியாச்சும் அழகரோட சக்தியை இங்கே கொண்டுட்டு வந்துடுங்க, நம்ம மக்களுக்கு பயன்படுறதா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கேருந்து அந்த 18 ஆட்களும் இங்கே வராங்க. அந்த மந்திரவாதிகள்னு சொல்லப்படுறவங்க அவங்க இங்கே வரும்போது அவங்களுக்கு உறுதுணையாக இருக்க கருப்பசாமி தெய்வத்தை தான் காவலாளியாக உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. முதல்ல கருப்பண்ணசாமி போவார் குதிரையில், பின்னாடி இந்த 18 பேரும் வராங்க. அப்படி இவங்க வரும்போது எப்படி இந்த மக்கள் கண்ணில் படாமல் அந்த தெய்வத்தோட சக்தியை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போ யார் கண்ணுக்கும் தென்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 18 பேரும் தங்களோட மேலே கண்களிலையும் உடல்லையும் அதாவது கரு மையை இட்டிருக்காங்க. அதாவது மையிடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, மை வச்சு உன்னை மாந்திரிகம் செஞ்சிருவேன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கருப்பு மையை தன்னோட கண்ணுலையும் உடல்லையும் தேய்ச்சிருக்காங்க. இந்த கருப்பு மை தேய்க்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்கள் கண்ணுக்கு இவங்க தெரிய மாட்டாங்க. ஸோ மற்றவங்க கண்ணுக்கு தெரியாதனால அதாவது கருவறைக்குள்ளே இருந்து சாமியோட சக்திகளை அவங்க வச்சிருக்கோம் ஒரு விசேஷமான ஒரு பொருளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு இருந்திருக்காங்க. இப்படி ஒரு மண்டலம் செஞ்சாதான் சாமியோட முழு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும், நம்ம ஊருக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு இருந்திருக்காங்க. கருப்பண்ணசாமி அவர்களும் வெளியே கோயிலுக்கு வெளியே இருந்து காவலாளியாக இருந்திருக்காரு, யாரு கண்ணுக்கும் தெரியாமல். இப்படி நடந்துக்கிட்டே வரும்போது அழகர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட தீவிரமான பக்தர்கிட்ட அவரோட கனவுல போயிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே இதே மாதிரி வேற்று ஆள் வந்திருக்காங்க, அந்த மந்திரவாதிகள் இதே மாதிரி என்னோட சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, என்ன முழுசாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவர்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அவரோட பக்தரோ அறிஞ்சிக்கிட்டு தூக்கத்திலேருந்து எழுந்து உடனே அரசரை சார்ந்தவங்க முக்கியமான மந்திரிகள் கிட்டலாம் இதை பற்றி பேசி மக்கள்கிட்டையும் பேசி இந்த மாதிரி விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. அப்படி அவங்க யோசனை செய்யும் போது அவங்களுக்கு தோணுன யோசனை பார்த்தீங்களா, அதாவது சாமிக்கு படைக்கிற பிரசாதம், அந்த பிரசாதத்தை நம்ம எடுத்துகிட்டு போய் கருவறையில் அப்படியே வச்சுருவோம், அதில் வரும் புகைகளானது அந்த ஆவி வந்து இவங்க மேலே பட்டு அந்த வேர்வையினால் இவங்களோட மைகள்லாம் அழியப்படும். அது மட்டும் இல்லாமல் கோயில் ஃபுல்லாகவே இது மாதிரி புகையை போட தொடங்கிட்டாங்க, மிளகாய்
புகையை போட தொடங்கிட்டாங்க. நிறைய கதைகள், புராண கதைகள் சொல்லப்படுதுங்க. ஸோ இப்படி பண்ணதுனால அந்த வேர்வையினால அவங்க மையெல்லாம் அழிஞ்சு அந்த 18 பேரும் இவங்க மனிதர்கள் கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 18 பேரும் அங்கவே தண்டிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. ஸோ 18 படியா மாறி நிற்கிறாங்க. அந்த 18 உடலை வைத்திருக்க அந்த மாந்திரீகவாதிகள்னு சொல்லப்படுது. கருப்பண்ணசாமி அவர்களோ வாசல்ல நின்றுட்டு நான் அழகருக்கு இனிமே காவக்காரனா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காவலாளியா நின்னதாகவும், இன்ற வரைக்கும் அந்த கோயிலில் வர மக்களுக்கு வேண்டிய அருளை புரிவதாகவும், அழகருக்கு பாதுகாவலனா இருப்பது மட்டும் இல்லாம அழகரோட நகைகள், அழகர் சித்திரை திருவிழாவில் ஊர்வலம் வரும்போது அந்த நகைகள்லாம் என்னென்ன போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கருப்பசாமி கிட்ட படிச்சுட்டு தான் அழகரை ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்க. ரிட்டர்ன் வரும்போதும் அழகர் அந்த இடத்துல இறங்கி கருப்பண்ணசாமி கிட்ட இவ்வளோ நகையோட போயிருக்காரு, இவ்வளோ நகையோட வந்திருக்கான்னு கணக்கு கொடுத்துட்டு வராங்க. இது என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த பாதையில, கருப்பண்ணசாமி இருக்க பாதையில பாத்தீங்கன்னா அதுதான் ராஜகோபுர வாசல். அந்த வாசல்ல தான் எல்லாருமே கோயிலுக்கு செல்வாங்க. ஆனா இப்போ அந்த வாசல் அடைக்கப்பட்டுட்டாங்க. இப்போ இல்ல, முன்னொரு காலத்திலே அடைக்கப்பட்டிருக்காங்க. அதனால வேற வாசல் வழியா தான் எல்லாருமே வணங்கிட்டு வராங்க. இவர் உருவமற்றவரை அந்த இடத்துல இருக்காரு. அந்த 18 அதாவது மாந்திரிகவாதிகள் இறப்புக்கும் அந்த புதைக்கப்பட்ட இடமாவும் அது கருதப்படுது. ஸோ அதனால தெய்வம் அந்த வழியை செல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு சக்தி, வேற சக்தி இருக்கிறதுனால அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல செல்ல முடியாது. அதை பாசிட்டிவா மாத்திரக்கு தான் கருப்பண்ணசாமி அவர்கள் இருக்காங்க. இப்பேற்பட்ட புகழுக்குரியவர் தான் இந்த கருப்பண்ணசாமி. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ், பெரிய பெரிய பஞ்சாயத்துகளில் தீர்ப்படையாத கேஸுகளையே கருப்பண்ணசாமி கோயிலில் சத்தியம் பண்ணி தான் அந்த கேஸை தீர்த்து வச்சிருக்காங்க. இன்னைக்கும் மதுரை மக்கள் பார்த்தீங்கன்னா அதாவது அழகர் ஆற்றுல இறங்குற வைணவத்தை சரியா சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் கருப்பண்ணசாமி அதுக்கும் மேலே போயிட்டு இன்னும் பயங்கரமாக கொண்டாடிட்டு வராங்க. இப்படியாப்பட்ட கருப்பண்ணசாமி தான் நம்ம ஊர் எல்லை சாமியாக இருக்காரு, காவல்காரராக இருக்காரு. இதே மாதிரி நிறைய நாட்டார் வழி தெய்வங்கள், நாட்டார் வழி தெய்வங்கள்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட நடுக்கல் வழிபாடும் நம்ம முன்னோர்கள் கும்பிட்ட பாரம்பரிய கடவுள்கள் தான் இந்த நாட்டார் வழிபாடுகள். இவங்க எல்லாமே இவங்களுக்கு பலியிடுவோம், இவங்க வேட்டைக்கு போவாங்க, ஊர் மக்களை காப்பாங்க, இவங்களுக்கு நம்ம கொடை கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த தெய்வங்களோட கதைகள் எல்லாம் நிறைய பேர் பேசுறது கிடையாது. அதாவது நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாலும் முன்னெடுத்துட்டு போகிறது கிடையாது. அதுக்கு ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க அதாவது ஒரு மனிதனாக இருந்து காவலாளியாக இருந்து அந்த மக்களெல்லாம் பாதுகாத்து வந்ததுனால ஒரு கடவுள் அவதாரம் கொடுத்துருக்காங்க. மக்கள்லாம் தான் அறிவு சார்ந்த துறையில் இருக்கவங்களும் சொல்லப்படுறாங்க. ரொம்ப நாள் நம்மளுக்கு மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி, தென்னாட்டில் மட்டும்தான்ப்பா இந்த சுடலசாமி, கருப்பசாமி, முண்டசாமி, இந்த மாதிரி நிறைய சாமிகள் இருக்காங்க, வடநாடுகளில் இல்லை, ஏன் அப்போ இதெல்லாம் தென்னாட்டு சாமியான்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. பூர்வீகமாக தென்னாட்டுகளில் இருக்க சாமிகள் வடநாட்டை சேர்ந்ததாகவும் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவதாரம் இருக்குது. அந்த அவதார புருஷன்களாக அவங்க ஒவ்வொரு இடத்துல காட்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுவும் நாட்டார் கடவுள்களை, அதாவது நம்ம எல்லச்சாமி கதைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டார் வழிபாடான இந்த நடுக்கல் வழிபாடு எதுவும் தெரிஞ்சிச்சாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதாவது இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு போய் சேர்த்தோம்னா இப்படியெல்லாம் ஒரு வழிபாடு இருக்கான்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஓகே நண்பர்களே, இதே போன்ற செய்திகளை நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்வதற்கு இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். பாய்.